வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட்டர் கார்கள், ஒரு 8 கார்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 சீட்டர் கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் ரொம்ப குட்டியான சைஸில் காம்பாக்டாக இருக்கக்கூடிய காரும் இருக்குது. ஒரு பிக்கப் ட்ரக்கு ஸ்டைலில் இருக்கக்கூடிய காரும் இருக்குது. அதேமாதிரி லக்ஸரி கார்களும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 8 கார்கள் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோ மோட்டார்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் R3 அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது. ரொம்ப காம்பாக்டான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ்பேக் காரு. 4,50,000 ப்ரைஸில் இந்த கார் விற்பனையில் இருக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதேமாதிரி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். இது ஒரு காராக இருந்தாலுமே கூட ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு 2 வீல் வரும். ரியரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீல் கொடுக்குறாங்க. 2 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரோட டிசைன் இருக்கும். ஒரு சிட்டியில் மட்டும் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி, அதேமாதிரி ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 2 பேர் 2 வீலரில் போகிறதுக்கு பதிலாக இந்த காரில் சேஃபாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து நம்ம போயிட்டு வர முடியும். சின்ன காராக இருந்தாலுமே வசதிகளும் நமக்கு நிறையா கொடுக்குறாங்க. பவர் விண்டோஸ் கொடுக்குறாங்க. ஏர் கண்டிஷனர் இருக்குது. நேவிகேஷன் சிஸ்டம், கீலெஸ் என்ட்ரி வசதி கொடுக்குறாங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜர் ஃப்ரண்ட்டில் கொடுக்குறாங்க. 2 விதமான டிரைவ் மோட்ஸும் கொடுக்குறாங்க. 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரேஞ்ச் 200 கிலோமீட்டர். பட் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். பேட்டரி ஆப்ஷன் 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற மாதிரி, 160 கிலோமீட்டர் போகிற மாதிரி, 200 கிலோமீட்டர் போகிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் பேட்டரி வாங்கிக்க முடியும். லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 2907 mm மட்டும்தான் வரும். பூட் ஸ்பேஸ் நமக்கு 300 லிட்டர் கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 185 mm கொடுக்குறாங்க. 550 கிலோ இந்த காரோட வெயிட் வரும். டோரும் பார்த்தீங்கன்னா 2 டோர் தான் இந்த காரில் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா PMV அப்படிங்கிற ஒரு பிராண்டில் EAS அப்படிங்கிற கார் இருக்குது. இந்த கார் 4 சக்கரத்தோடு வரக்கூடிய ஒரு கார் தான். இந்த காரில் 4 டோர் கொடுக்குறாங்க. ஆனால் சீட்டிங் கெப்பாசிட்டி 2 பேர் தான். முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் 2 பேர் போக முடியும். ஆனால் இப்போ ஒரு டிரைவர் ஓட்டுறாரு அப்படின்னா அவர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடில் எங்கிட்ட வேணாலும் நம்ம வெளில வர முடியும், உள்ளே போக முடியும். அதுக்கேற்ற மாதிரி 4 டோர் கொடுக்குறாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி 2 கொடுக்குறாங்க. இந்த காரும் ஒரு காம்பாக்டான சைஸில் இருக்குது. ஒரு பெரிய காரை சுருக்கி சின்னதாக்குன மாதிரி ஒரு சைஸில் தான் இந்த காரை கொடுக்குறாங்க. இந்த கார்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ரேஞ்ச் கொடுக்குறாங்க. 120 கிலோமீட்டர், 160 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற மாதிரி. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 70 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகும். 0லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 5 செகண்ட்ஸில் நம்மளால் ரீச் பண்ண முடியும். இந்த காரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2915 mm வரும். இந்த காரோட வெயிட்டும் 550 கிலோ தான் வரும். 2 பேர் கம்ஃபர்டபுளாக நம்ம போக முடியும். அதேமாதிரி விஷுவலாக பார்த்தோம் அப்படின்னா முன்புறம் அப்படிங்கிறப்ப நமக்கு நல்லா ஸ்டைலிஷாக வந்திருக்கு. LED லைட் ஸ்ட்ரைப்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ரவுண்டு ஹெட்லாம்ப்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. ரியர்லையுமே LED லைட் செட்டப் தான் நமக்கு கொடுக்குறாங்க. 4G கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. மல்டிபிள் டிரைவிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க. LCD இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வருது. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ரிமோட் பார்க்கிங் அசிஸ்ட் வசதி கொடுக்குறாங்க. சின்ன காராக இருந்தாலுமே நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வசதி கொடுக்குறாங்க. ஏர் கண்டிஷனர் இருக்குது. பவர் விண்டோஸ், கீலெஸ் என்ட்ரி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஆன்போர்டு நேவிகேஷன், ரியர் கேமரா, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, அதே மாதிரி டிரைவருக்கு ஏர்பேக் வசதியும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிரைவர் மற்றும் பின்னாடி உட்காந்து போகிறவங்க 2 பேருக்குமே சீட் பெல்ட்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் கொடுக்குறாங்க. 70 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு, 200 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச். ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா சிட்டி பர்பஸ்க்கு இந்த காரை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா BMW பிராண்டில் Z4 அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது. ஒரு லக்ஸரி காரு, செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது இந்த கார் பார்க்குறதுக்கு லுக் வைஸு. அதுமாதிரி இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2998 cc இன்ஜின் கொடுக்குறாங்க. 6 சிலிண்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 335 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் 500 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். சீட்டிங் கெப்பாசிட்டி 2 பேர் தான். பூட் ஸ்பேஸ் 281 லிட்டர் வரும். அதேமாதிரி பாடி டைப் கன்வெர்ட்டபிள் டைப்பில் தான் கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் கம்மி தான். 114 mm வரும். ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 52 லிட்டர். டிரான்ஸ்மிஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் கொடுக்குறாங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்குறோன்னா இந்த மாதிரி காரை வாங்குறவங்க மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நமக்கு ஓவராலாக கம்பைன்டு மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 8லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு கொடுக்கும். 250 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார் டாப் ஸ்பீடு போகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இசுசு பிராண்டில் D-Max அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது. பிக்கப் ட்ரக்கு இது. அதாவது ட்ரக் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காரு. 2499 cc கொடுக்குறாங்க. இன்டர்கூல்டு டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. பவர்னு பார்த்தோன்னா நமக்கு 77.77 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் 176 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 4 சிலிண்டர் இன்ஜின் வரும். டிரான்ஸ்மிஷன் டைப் மேனுவல் தான் கொடுக்குறாங்க. 5 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் வரும். அதேமாதிரி டிரைவ் டைப் ரியர் வீல் டிரைவ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. பூட் ஸ்பேஸ் 1495 லிட்டர் வரும். சீட்டிங் கெப்பாசிட்டி 2 பேர் உட்காந்துக்க முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா 220 mm கொடுக்குறாங்க.
கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 1750 கிலோ வந்து வரும். பவர் ஸ்டேரிங், ஏர் கண்டிஷனரிங், ஹீட்டர், அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங், அதே மாதிரி டிரைவர் சீட்டை ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கிங் சென்சார், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் ட்ரக்கில் வந்து கொடுக்குறாங்க. டிரைவருக்கு வந்து நமக்கு வந்து ஏர் பேக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டே நைட் ரியர் வியூ மிரர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா லம்போர்கினி நிறுவனத்தில் வந்து ரிவோல்டோ அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருக்குது. ஸோ இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த காரில் வந்து V12 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 6.5 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 1111 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 725 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 12 சிலிண்டர் இன்ஜின், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின், 1000 பிரேக் ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறப்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த காரோட டிசைனுமே வந்து பயங்கர ஏரோடைனமிக்காக பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வரும். 8 ஸ்பீடு டிசிடி யூனிட் வந்து கொடுக்குறாங்க. டாப் ஸ்பீட் வந்து பார்த்தோன்னா 350 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கார் வந்து டாப் ஸ்பீட் வந்து போகும். 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 2.5 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ணிட முடியும். சீட்டிங் கெப்பாசிட்டி 2 பேர் தான். வீல் பேஸ் வந்து 2651 mm கொடுக்குறாங்க. வெயிட்டு பார்த்தீங்கன்னா 1772 கிலோ வந்து வரும். பூட் ஸ்பேஸ் வந்து 158 லிட்டர் வந்துருக்கு. இந்த காரில் இருக்கக்கூடிய வசதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கிங் சென்சார், க்ரூஸ் கண்ட்ரோல், லம்பர் சப்போர்ட், கீலெஸ் என்ட்ரி, இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், கூல்டு க்ளவ் பாக்ஸ், பெடல் ஷிஃப்டர், USB சார்ஜர், சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்ட், டெயில்கேட் அஜார் வார்னிங், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், லக்கேஜ் ஹூக் அண்ட் நட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளுக்காக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. லெதர் ராப்டு ஸ்டேரிங் வீல் கொடுக்குறாங்க. க்ளவ் பாக்ஸ் வரும். டிஜிட்டல் ஓடோமீட்டர் வரும். டிவல் டோன் டேஷ்போர்டு வந்து கொடுக்குறாங்க. லைட்டிங் பார்த்தோன்னா ஆம்பியன்ட் லைட்டு வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபுட்வெல் லேம்ப் கொடுக்குறாங்க. ரீடிங் லேம்ப் இருக்குது. பூட் லேம்பும் வந்து கொடுக்குறாங்க. ஒய் ஷேப்பில் வந்து டேஷ்போர்டோட டிசைன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. 5 விதமான ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. டிரைவர் ஏர் பேக் வரும், பேசஞ்சர் ஏர் பேக் வரும், சைடு ஏர் பேக் வரும். டே அண்ட் நைட் ரியர் வியூ மிரர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குற 8 கார்கள் வந்து லுக் வைஸ் வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவாக, பயங்கர அக்ரெசிவாக வந்து அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து இந்த கார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதியில் வந்து சூப்பர் கேரி அப்படிங்கிற ஒரு பிக்கப் ட்ரக் வந்து இருக்குது. இந்த ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் 2 பேர் முன்னாடி சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து வரும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோடு ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து 1196 cc இன்ஜின் தான். 72.41 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 98 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. ஃபியூவல் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎன்ஜி வந்து இருக்குது. சிஎன்ஜி டேங்க் வந்து 30 லிட்டர் சைஸ் வந்து வரும். நமக்கு மைலேஜ்னு பார்த்தோன்னா ஹைவேஸில் வந்து 23.24 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். டாப் ஸ்பீடு பார்த்தோன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும். இந்த பிக்கப் ட்ரக்கோட வெயிட் வந்து 925 கிலோ வரும். டிரைவருக்கு மட்டும் நமக்கு வந்து ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஆஸ்டன் மார்டினில் வந்து வாண்டேஜ் அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருக்குது. இந்த காரில் வந்து M177 AMG இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 400 cc இன்ஜின், 656 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 800 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 8 சிலிண்டர் இன்ஜின், ட்வின் டர்போ சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து ஆட்டோமேட்டிக். 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோல் இன்ஜின் தான். நமக்கு வந்து ஃபியூவல் டேங்கோட சைஸ் வந்து 73 லிட்டர் வந்து வரும். நமக்கு வந்து ஹைவேஸில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் மட்டும்தான் வந்து கொடுக்கும். ஆனால் டாப் ஸ்பீடு வந்து பயங்கரமாக போகும். 325 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து டாப் ஸ்பீடு வந்து போகும். அசலரேஷன் பார்த்தோன்னா 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 3.5 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ணிட முடியும். பூட் ஸ்பேஸும் வந்து இருக்குது. 346 லிட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து 4 ஏர் பேக் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெக்லரனில் வந்து GT அப்படிங்கிற கார் வந்துருக்கு. இந்த கார்லையும் வந்து 4000 cc இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. M840T இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. பவர் பார்த்தீங்கன்னா 611.51 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் டார்க் வந்து 630 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 8 சிலிண்டர் இன்ஜின், ட்வின் டர்போ சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். 7 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் நமக்கு வந்து வரும். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 326 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும். 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 3.2 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும். இந்த கார்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டிக்காக 4 ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. நன்றி.